நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இவங்க பெருசா பிரச்சாரத்துக்கும் போல பணம் செலவழிக்கவும் இல்லை எல்லாமே உண்மைதானே அது? இல்லை, எல்லோருக்கும் பரப்புரை போயிருச்சு சமூக வலைத்தளம் மூலம். இன்றைக்கெல்லாம் கடந்த காலம் மாதிரி இல்லைங்க. கடந்த காலம் மாதிரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நான் திருப்பி சொல்கிறேன். நாடு பூரா கஞ்சா மெத்தப்பட்டு மூலமாக உள்ள போதை மருந்துகளுடைய பரப்பு விநியோகத்திற்கு ஏற்பாடான ஒரு ஆட்சியை தானே கருதுவான். அப்போ கஞ்சா ஆச்சு, மெத்தப்பட்டாச்சு அப்படின்னு நினைச்சானே அவன் மாற்றி போட்டிருக்கேன். ஓட்டு சதவீதம் அதிகமானது கூட பல்வேறு காரணங்களாக சொன்னாங்க. எஸ்ஐஆர்னால ஓட்டு சதவீதம் எல்லாம் ஒரே சதவீதம். 2021 போட்ட மாதிரி தான் இதுவும், 24 போட்ட மாதிரி தான் இதுவும். எல்லாமே இருக்கட்டும்ப்பா, அவன் ஜெயிச்சாச்சு, நீ தோத்தாச்சு, இப்படி தான் எத்தனையோ மக்களுக்காக நன்மை. இல்லை, 27 சீட் ரொம்ப போராடிலாம் வேற வாங்கினாங்க பிஜேபி அதிமுகவோட. அவங்க அதுக்கு வேற. ஏன்னா 27 கொடுத்ததே எங்களுக்கு ரொம்ப கஞ்சமாக கொடுத்தாச்சுன்னு. போன முறை 20 கொடுத்தபோது 4 வந்தேன். இப்போ 27 கொடுத்தபோது 1 வந்துட்டேன். அந்த 1 தப்பி தவறி வந்தது, அது வந்திருக்கக்கூடாது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பிரபல அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளருமான டிஎஸ்எஸ் மணி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். சார், இப்போ முடிவுகள் எல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரியே, ஒரு சில பேர் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் நீங்கள்லாம் கணித்து முன்பே சொன்னீங்க. நம்ம கூட பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பல்வேறு எக்ஸிட் போலெல்லாம் வேறு மாதிரிலாம் வந்தது. எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு 15 சீட்டு 20 சீட்டு தான் வெளியில் எல்லாரும் பேசப்பட்டது. ஆனால் ஆணித்தரமாக உங்களை போன்றவங்க சொன்னீங்க. முதல்ல எப்படி நீங்கள் இதை கணிச்சிங்க? இது நான் ஒன்றுமே கணிக்கலை. அதான் உண்மை. அதனால கரெக்டாக இருந்துச்சு. சார், நீங்கள் எப்போ சுயமாக கணிக்கணும்னு நினச்சிட்டிங்களோ அப்போ உங்கள் அகநிலை விருப்பங்கள்லாம் அதில் எதிரொலிக்கும். நீங்கள் சுயமாக கணிக்கிறதுக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் நாட்டில் இதுக்கு பேர் செடி, இதுக்கு பேர் மரம், இதுக்கு பேர் கேமரா அப்படின்னு சொன்னால் உள்ளத்தனே சொல்லுவியே. இப்படி தான் நான் போன இடமெல்லாம் பார்க்க எல்லாருமே சொல்லுங்க. உங்களை இந்த அறிவிஜீவி, இந்த படித்தவன், இந்த மண்ணாங்கட்டி மேட்டுக்குடி அதெல்லாம் வாக்குச்சாவடிக்கு வர மாட்டான்னா, அதுக்கப்புறம் இந்த காரில் போகிறவன் இவனெலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அதுதான் பிரச்சனையே. இவனுக்கு யாரையும் தெரியாது. தப்பி தவறி அவனுக்கு சிரித்தாலும் சிரிச்சிட்டு போயிடுவேன். ஏன் நம்மளை வச்சு சிரித்தான் நமக்கு தெரியாது. கேள்வி பண்ணி சிரித்தானா, எங்கிட்ட காரருக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு சிரித்தானா, இவங்கண்டான். அதனால் நம்ம அடிப்படை மக்கள் மத்தியில் மட்டும்தான் நமக்கு பழக்கம் தெரியும். அதனால் அடிப்படை மக்கள் எல்லா பக்கமும் போனாலும் விசிலுங்க. தேர்தலுக்கு முன்னாலே சொல்கிறேன். சரி, வாக்குப்பதிவு ஆன பிறகும் வீட்டு வேலைக்கு வர்றவங்க உட்பட எல்லாம் தெருப்பூரா எல்லோரும் விசிலு. ஏன்டி நீ எதுக்கு நீ போட்ட விசிலுக்கு போட்டேன்னு சொல்லி விற்கிறாங்கன்னு. அதனால் எல்லோருக்கும் விசிலுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெற்றோரும் தெருவில் தேநீர் குடிக்க கடைக்கு போனாங்க. பெற்றோர்னால் நாங்கள் உழைக்கும் மக்களை தான் சொல்கிறேன். எனக்கு அவங்கள மட்டும்தான் தெரியும். அதனால தான் நல்ல வேலை பொழைச்சிருக்கோம், இல்லைன்னா செத்துருவோம். அவங்க வீட்டில் பேரன் பேத்தி பையன் எல்லோரும் விசிலுக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சொல்கிறது. இது எதுனா, ஏதோ பேரனும் பேத்தியும் சொன்னதுனாலும் பையனும் மகளும் சொன்னதுனாலும் தான் பெற்றோரும் தாத்தாக்களும் விசிலுக்கு போட்டார்கள் என்று நீங்கள் நினச்சா ஏமாற போகிறீங்க. அப்படி இல்லை. இவன் திமுக இல்லாமல் மாற்று வேணும், விசிலுக்கு போடணும்னு இவன் நினைக்கிறான். சொல்ல பயம். விவரமானவன் பூரா, வயசு கொண்டவனுக்கு பூரா பயந்த வேலையை. எல்டர்ஸ்ன்னு சொல்கிறோமே, முதியவர்கள் எல்லோரும் பயந்த வேலையை. எல்லோரும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை, ஆனால் வெளில சொன்னால் இது. அதனால் பேரன் சொன்னான், பையன் சொல்கிறான், இதே வெளியே டிக்கெட்டில் சொல்கிற. புரியுதா உங்களுக்கு? நீயே யோசிச்சிருக்கப்ப, நீ வெறுப்படைஞ்சிட்ட யோசிச்சிருக்க. இதான் விஷயம். சொல்ல பயம் திமுக எதிர்த்து. அதனால பேரன் மேலே பிள்ளை மேலே பழிய போட்டான். ஓ, பேரன் பிள்ளைகள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது உங்களுக்கு விஜய் நம்பிட்டாரு. அவர் குட்டீஸ் நண்பிகளே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னதுனாலாம் கேட்க மாட்டாங்க. பெரியவர்கள் மாதிரி மோசமானவங்க கிடையாது, கேட்கவே மாட்டாங்க, மாற்றியும் போடுவாங்க. ஆனால் எல்லோரும் விரும்புகிறாங்க விஜய்க்கு போட. இதை சொல்லவும் தயக்கம். பேரம்பேத்தி மேலே பழிய போட்டாங்க. இதுதான் கதை. பேரம்பேத்தி நிர்பந்தத்தினால் செல்வாக்கு செலுத்தியதனால் அப்படின்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் சொல்லும். சும்மா
அதெல்லாம் சும்மா எவனாவது தனியாக போய் போடுவதை போய் அப்படி பேரம் பேத்தி சொன்னதுக்காக அடுத்தவன் சொன்னதுக்கு மாற்றானா அவனுக்கு சுய அறிவு இருக்குல்ல. இவர்களுக்கே போடணும்னு ஆசை. ஸோ மாற்றுக்காக போடுவதுன்னு இளைஞர்கள் அல்ல மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எல்லா வயது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் உட்பட ஊரடைக்க எல்லாருமே வந்து போடத்தான் விரும்பினானுவோ, போட்டாலும் இதுதான் விஷயம். ஆனாலும் கடைசியில் கொண்டு வந்து இறக்கினாங்களே என்ன பட்டுவாடாவை, அதில் திமுக கொடுக்க உடனே போட்டி அதிமுக கொடுக்க, திமுக கொடுக்க, அதிமுக கொடுக்க, இப்படியா கொடுத்தாங்கல்ல. இதில் குழம்பி போய் தான் அவனுக்கு ஒரு 71 இவனுக்கு ஒரு 48 வருது விஷயந்தான். மற்றபடி வாங்கிட்டாலும் பரவாயில்ல போட்டுறோம்னு நினச்சவனும் விசில் போட்டேன். இவங்க பெருசாக பிரச்சாரத்துக்கும் போல பணம் செலவழிக்கவும் இல்லை, இல்லை எல்லாமே ஒன்று தானே அது. இல்லை, எல்லோருக்கும் பரப்புரை போயிடுச்சு சமூக வலைத்தளம் மூலம். இன்றைக்கெல்லாம் கடந்த காலம் மாதிரி இல்லைங்க, கடந்த காலம் மாதிரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நான் திருப்பி சொல்கிறேன். அவர் வந்தாரா, அந்த ஊருக்கு வந்தாரா, இந்த ஊருக்கு போனாரா, எல்லா ஊருக்கும் போனாரா, இப்படிலாம் கேட்கான். இப்போவும் என்ன சொல்கிறான், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி சேர்த்து 11 தொகுதி, கடலூர் சேர்த்து. இங்கெல்லாம் விஜய் வராததுனால எங்களுக்கு 1500 ஓட்டு 2000 ஓட்டில் குறைஞ்சி போச்சு, திமுக ஜெயிச்சிருச்சு, அதிமுக ஜெயிச்சிருச்சு, இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விஜய் ஜெயிச்சிருப்போம் என்பதை அங்கிருந்து இன்னைக்கு காலையில் கூட எனக்கு சொல்கிறாங்க. நான் வந்து அது முழுமையாக நம்பலை. எல்லா இடமும் தான் சமூக வலைத்தளம் மூலம் சமூக ஊடகம் மூலம் போயிடுச்சுல்ல. விஜய் தான் வந்துட்டார்ல, எல்லார் வீட்டுக்குள்ளே வராரு. இப்போ நான் வந்து 25 ஆண்டாக தொலைக்காட்சிகளில் என்ன தோன்றிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் பார்க்கும்போதெல்லாம் ரோட்டில் சிரிக்கான், முன்ன பின்ன தெரியாதவன் நம்மளை பார்த்து சிரிக்கான், விஷ் பண்ணுதான். சில பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு தான் என்ன, அதுக்கப்புறம் வந்து சில பேர் உங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் நடிக்கலையே, ஆனாலும் இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துடுதுல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, எங்கள் வீட்டில் வரவேற்பறைக்குள்ளே வந்து தினசரி அண்ணன் பேசிகிட்டு இருப்பாருங்க. இது இங்கேருந்து போய் பார்க்கறத விட இது ரொம்ப இது இல்லையா. இது மாதிரி தாங்க விஜய் எல்லாரும் பார்த்துட்டான். நம்ம ஊருக்கு வந்து சொன்ன மாதிரிங்க என்ன, அதுதான் உளவியல். அதனால் பரப்புரையிலேயே போயிட்டாரு, எல்லா இடமும் தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள் தொகுதியில் யார் வேட்பாளர்னு தெரியாது, எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் மாற்றத்தை வேண்டும் என்று சொல்லித்தானே இந்த பிரபலத்தைக்கு பிடிச்சோம். சினிமா கவர்ச்சி, சினிமா பிரபலம். அதனால் சினிமாங்கிறது ஒரு தொழில், ஊடகத்துறை என்பது ஒரு தொழில், அரசியல் என்பது ஒரு தொழில், எழுத்தாளர் என்பது ஒரு தொழில். ஒவ்வொரு தொழிலையும் பிரபலம் இருப்பான்ல. சயின்டிஸ்ட் என்பது ஒரு தொழில், ஒவ்வொரு தொழிலையும் பிரபலம் இருப்பான்ல. அது மாதிரி சினிமா துறைக்கு ஒரு பிரபலம், இவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பெரிய துறை, எல்லோராலும் ஈர்க்கப்படுவது. அதனால் அந்த பிரபலம் வந்து மற்ற பிரபலங்களை விட இன்னமும் பிரபலமாக. நீங்கள் முதல்ல ஒரு தடவை சொன்னீங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் போனேன், அந்த கிராமத்தில் அந்த கொடி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் அதாவது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முன்னால் விஜயினுடைய கட்சி தாவேகாவினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழாவில் வந்து பேச சொன்னாங்க. அப்போ வந்து பேசும்போது வாழ்த்து சொல்லி பேசுவதற்காக கூப்பிட்டாங்க. அப்போ நீங்கள் கிராமத்தில் கூட இருந்தது நீங்கள் தான் சொன்னீங்க, யாருமே சொல்லலைன்னு அவன் ராஜ்மோகன் சொன்னால் இன்றைக்கி எழும்பூர் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், ஆமாங்க நான் வந்து தென்காசி பக்கம் கடையம் பக்கம் என்ன வீட்டில் எல்லோரும் போனாங்களே, நான் அவங்க கூட போனேன், என்ன தங்கச்சி அண்ணன் கூட. அப்போ போகும்பொழுது காட்டுக்குள்ளே போகிற கோயிலுக்கு போகிற வழி அதில் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இவர் கொடி அறிமுகப்படுத்தி மாநாடு போகிறதுக்கு முன்னாலேயே உள்ள விஷயம் அது. ஏன்னா ஸோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே கூட, ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் இருட்டியாச்சுன்னு சொன்னால் வந்து கரடி யானை எல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய இடம். அதை கூட ஒழுங்காக பண்ணி போடலை. திமுக அதிமுக ஆட்சியில் வந்து முறையாக வந்து காட்டாவே விட்டாங்க. கோயிலுக்கு போகிற வழியை கூட வந்து ஒழுங்குபடுத்தி சாலை போட்டு விளக்குகள் போட்டு என்ன யானை புலியினுடைய பாதிப்பு இல்லாமல் மக்கள் நடமாட எதுவுமே செய்யலை. அதெல்லாம் முறையாக வாங்க வேண்டியது வாங்கவே, அதுக்கு தானே ஆட்சிக்கு வந்தோங்க. இது வேற திமுக அதிமுக, அதனால தானே வெறுத்து போனேன். அப்போ அந்த ஊருக்காரன் யாருக்கு போடுவேன்? எங்கள் ஊரில் சாலையை ஒழுங்காக போடல சார், கொளத்தூரில் சாலை ஒழுங்காக இல்லையா சார்? அப்போ கொளத்தூரில் 5 ஆண்டு ஆட்சியிலையும்
மாபெரும் அளவுக்கு நான் நல்வாழ்வு திட்டம் செய்தேன்னு சொன்னவர் குளத்தூரில் என்ன அங்கே வந்து பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் நடந்து போக முடியல, சாலையை பூரா உடைச்சி போட்டேன். அவர் மெட்ரோ கொண்டாடுறாரு, அதுக்காக உடைக்கங்க. அவர் வந்து பாதாள சக்கரை கொண்டாடுறாரு, அதுக்காக உடைக்கங்க. ஏன்னா ஏதாவது ஒன்றுக்காக உடைச்சிக்கிட்டே இருக்கான் சாலையை. 4.5 வருஷம் கழித்து சாலையெல்லாம் போட்டாச்சுன்னா அப்புறம் குளத்தூர் போய் பார்த்தா சாலை போட்டிருக்கு, சிறிய தெருக்கள் இருக்குல்ல அது கூட தண்ணி நிற்கி. முதலமைச்சருடைய தொகுதியவே கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் நிர்வாகம் இருந்தால் அது நிர்வாகத்தை எப்படி நம்புவான்னு கேட்டால், நாடு பூரா வந்து கஞ்சா மெத்தப்பட்டு மூலமாக உள்ள போதை மருந்துகளுடைய பரப்பு விநியோகத்திற்கு ஏற்பாடான ஒரு ஆட்சியை தானே கருதுவான். அப்போ கஞ்சா ஆச்சு மெத்தப்பட்டாச்சு அப்படின்னு நினச்சானே அவன் மாற்றி போட்டிருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. ஒரு 200 210 அளவுக்கு பணம் எப்படி அந்த 5000 ரூபாய் கொடுத்தது இதெல்லாம் வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா? ஊர்லாம்ட்ட காசையெல்லாம் பிடுங்கி என்ன அரசாங்கத்துக்கு கடனை ஏற்றி விட்டு அரசாங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம். தனியாக நாங்கள் எடுத்துட்டோம் பட்ஜெட்டில் ஒரு காவாசியை ஒவ்வொரு முறையும். அதில் பயங்கரமாக ஃபாரினில் வச்சுருக்குறோம். அதில் வட்டி மட்டுமே எங்களுக்கு வந்து பல லட்சம் வருமா, அதில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்தாலும் மக்கள் வந்து இந்த முறை எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு எங்கள்கிட்டயே குடிக்கியா போடா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் விசிலுக்கு போடுறோன்ட்டான். இப்படியெல்லாம் கூட பல்வேறு விஷயங்களில் இந்த முறை ஓட்டு சதவீதம் அதிகமானது கூட பல்வேறு காரணங்களாக சொன்னாங்க. எஸ்ஐஆர்னால வந்து ஓட்டு சதவீதம் எல்லாம் ஒரே சதவீதம் 2021 போட்ட மாதிரி தான் இதுவும், 24 போட்ட மாதிரி தான் இதுவும். எல்லாமே இருக்கட்டும்ப்பா, அவன் ஜெயிச்சாச்சு நீ தோத்தாச்சு, இப்படி தான் நம்ம கணக்கு சிம்பிளா. சரி, இப்போ அதிமுகவோட தோல்விக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? பாஜகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. இல்லாத கட்சியை கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணிடணும்னு நினச்சா வியாபாரம் ஓடுமா? உங்களுக்கு இதுவே வந்து தேர்தல் பாதை என்பதே ஒரு வணிகம். தேர்தலை நிற்காங்கன்னு சொன்ன மட்டும் செலவழித்து போட்டு பிறகு எடுக்கிறதுக்காக நிற்கும், எடுத்த பிறகு கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கு நிற்கும், மறுபடியும் செலவழித்து போட்டு எடுக்கிறதுக்கு நிற்கும் தான் எல்லோரும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இல்லாத சரக்கை கொண்டு போய் நான் விற்றுப்படணும்னு நினச்சா பழனிசாமிக்கு ஒரு அளவு வேணும்ல. இங்கே இல்லாத சரக்கு அது. இங்கே ஒரு ஆள் வந்தார் மயிலாப்பூருக்கு, அவருக்கு பேர் வந்து உள்துறை அமைச்சர்னாங்க. அவர் கோயிலுக்கு வந்திருக்காரு. கோயிலுக்கு வந்தவரை போய் இங்கே தாமரை மலரும் ஒரு அம்மா நின்று சொல்லிகிட்டே இருந்திருக்கு. யார் இப்படி நின்றுச்சாங்கன்னு வந்து பார்க்க வந்திருக்காரு. காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் அவர் ரோட்ஸ் வந்துட்டான். அவர் பேசவே இல்லை அப்படிங்களா மயிலாப்பூர்காரன். அதே மயிலாப்பூரில் தேர்தலுக்கு 3 நாள் முன்னால் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஜன்னல் கடையில் போய் எனக்கு ஒரு 4 இட்லி, அப்புறம் கூட 10 பேர் வந்திருக்காங்க, ஆளுக்கு ஒரு 4 இட்லி கொடுங்க, இந்தாங்க 500 ரூபா அப்படின்னு ஒருத்தர் கொடுக்காரு. அவர் யாருன்னா எம்எல்ஏ வெங்கட்ரமணா. இப்போ அவர் இப்போ சிட்டிங் அப்போ சாதாரணமாக இருக்கார்ல, நடந்து வராரு. சாதாரணமாக நடந்து வரக்கூடாதுல்ல. ஒரு பாரம்பரியமான ஒரு மன்னர் குடும்பத்தில் வந்தவர் இல்லையா, குளத்தூரில் தோற்று போன முதலமைச்சர். அதனால் சாதாரணமாக நடந்து வர முடியாது. இவர் சாதாரணமாக நடந்து வர்றாரு. இதுலேயே அவருடைய கார் டிரைவரோட பையன் சபரிநாதன் இதில் விருகம்பாக்கத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், அது நம்ம தாமு விஜய் தாமு இவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க. ரசிகர் பண்ணுறவர். அதனால் சாதாரண ஆளுங்க. என்ன ஆலந்தூரில் பக்கத்தில் இருக்காராம், ஜெயிச்சிருக்காரு. அதனால் இங்கே கதை பண்ணுறதெல்லாம் இனிமேல் நடக்காதுன்ட்டு மக்கள் சொல்கிறேன். இல்லை நாங்கள் இன்னும் கதை பண்ணுவோம்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனையோ மக்களுக்காக நன்மை செய்யல. 27 சீட் ரொம்ப போராடிலாம் வேறு வாங்கினாங்க பிஜேபி அதிமுகவோட. அவங்க அதுக்கு வேறு. ஏன்னா 27 கொடுத்ததே வந்து எங்களுக்கு ரொம்ப கஞ்சமாக கொடுத்தாச்சுன்னு. போன முறை 20 கொடுத்தபோது 4 வந்த, இப்போ 27 கொடுத்தபோது 1 வந்திருக்க. அந்த 1 தப்பி தவறி வந்தது, அது வந்திருக்கக்கூடாது, அதில் நியாயமே இல்லை ஊட்டியில். ஆமாம், என்ன ஏதோ மலைக்கு மேலே இருக்கிறதுனால சமவெளி சூழல் தெரியாத ஒற்றை போட்டான். இப்படியாக நீங்கள் வந்து இல்லாத கட்சியை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணதுனால உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு சர்ன்னு குறைஞ்சிட்டு அதிமுக. இல்லைன்னா டி ஜெயக்குமாரெல்லாம் வந்து டெபாசிட் போடுறவரா பாஜகவுடன் போனதே சொன்னார். ஆமாம், நான் இதனால தான் போனால் தற்கொலைன்னு. இப்போ மீண்டும் நான் தற்கொலை பண்ணுவேன் அவர் நிலைமை என்ன. அதனால் வந்து
இவங்களை சீரியஸாக அதில் ஒரு 3 இல்லை ஒரு பகுதி வந்து அப்படியே வந்து நிலையான ஆட்சிக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்களா தாவேக்கா பக்கம் நமக்கு தெரியல. அது வேற என்ன மெஜாரிட்டி இம்ப்ரூவ் பண்ண அந்த 2 வாரத்தில் இவ்வளவு இதுவும் அது 120 வந்துடும். ரவி ஐபிஎஸ் 121 சொன்னார் அப்படின்ட்டு அது பக்கம் ரவி ஐபிஎஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க சோஷியல் மீடியாவில். அது எதை புகழ்ந்து பேசுவாங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், காசியல் மீடியா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கட்டும், எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தேன். என்ன அப்போ நீங்கள் எழுத்தாணி நிறுவனத்திலேருந்து பணம் வந்தாச்சா? வந்துடுது. அப்போ கவர்மெண்ட்லேருந்து தேர்தல் அறிவிக்கிறவரை அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாச்சா? வந்தாச்சு. எவ்வளோவுக்கு? அவ்வளோ கோடிக்கு வந்துச்சு. இன்னும் எல்லாருக்கும் கோடிகளுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதற்கு பிறகு மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட்டு அறிவாலயத்துலேருந்து வந்தாச்சா? ஆமாம் வந்தாச்சு. அது எவ்வளவு? பல லட்சத்துக்கு வந்துருச்சு. இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் விவரம் வந்துக்கிட்டே இருக்க கண்டு எல்லா வந்து மெயின் மீடியாவும் சரி, சின்ன சேனல்ஸும் சரி, எல்லாரும் அவங்க சொல்லுறதை ஒழுங்காக கேட்டுருவோம்னு அவங்க இந்த விவாதம் நடத்துகிறீங்கள நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் மாலையில். ஆமாம், இன்றைக்கி என்ன தலைப்பு இன்னும் முடிவு பண்ணலாம்? இந்த தலைப்பு கட்டுங்க போடுங்க. என்ன சார் நீங்கள் தலைப்பு சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் வந்து இந்த எழுத்தாணி நிறுவனத்துக்குள்ளே தலைப்பை தயார் பண்ண ஒரு குழு வச்சுருக்கோம்ல, அந்த குழு தயார் பண்ணிடுச்சுல்ல, இளங்கமாக தயார் பண்ணிடுச்சுல்ல, அதனால அதை வந்து கொடுக்கும். அதை தான் பண்ணோம். நீங்கள் கொடுப்போம்ல. டிஎம்கேக்கு எதிராக ஒரு டிபேட்டோட தலைப்பு கூட வந்தது கிடையாது. போதுமா? சரி. அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய என்ன நியூஸ் சீஃப் அப்படிங்கிறான், செய்தி தலைவர், என்ன செய்தி பிரிவு தலைவருக்கு மாதம் உள்ளதை டெபாசிட் பண்ணிடுவோம், கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒருத்தருக்கு பொறுப்பு. கொண்டு போய் கொடுக்காரு. நல்ல மனிதனாக இருந்தவர் தான், ஆனால் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்த உடனே அங்கே வேலை பார்த்தா அப்படி தானே செய்யணும். இப்படியாக எல்லாருக்கும் சரி பண்ண பிறகு அதில் உச்சமாக சரி பண்ணது என்பது எக்ஸிட் போல்ஸ். எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன அப்படியே தான் ஒரு, அதாவது பத்திரிகை என்பது எப்படி ஆகிப்போச்சுன்னா வியாபாரம் வந்து உச்சகட்ட வியாபாரமாக மாறி பத்திரிகை முதலாளி வீட்டில் உள்ளவர். அப்போ அவர் வந்து பத்திரிகையாளர். புரியல எனக்கு. முதலாளி வீட்டில் இருந்தால் பத்திரிகையாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அவர் பத்திரிகையாளர். அவர் 164 தொகுதிகள் திமுக வெற்றி பெறும். அப்பா எக்ஸிட் போல் எப்படி சொல்லுதார்? சரி. அப்புறம் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கும் ஆமாம், அவர் நமக்கு எதிரானதாக இல்லை, வலதுசாரி சரியில்லை. என்ன அவருக்கு பணம் போயிருச்சு இல்லை, அவருக்கு விளம்பரம்லாம் கொடுக்குறோம்ல அவங்க பத்திரிகை. அவர் வந்து பிறந்தநாளுக்கே பேசுவார், முதலமைச்சருக்கு பேசுவார். சரி, அவர் அப்புறம் வந்து வெற்றி பெறும் திமுக ஒன்று. விஜய் 10 தொகுதியில் வெற்றி பெற்றால் நான் அரசியல் விட்டே வெளியே போகிறேன், நான் பத்திரிகையாளர். அப்போ அவர் வீடியோ தான் எடுத்து போட்டுருக்காங்க. அப்படியா? அவர் உடனே அவருக்கும் வந்து எல்லாம் விளம்பரம்லாம் போயிடுச்சுல. ஆமாம் போயிடுச்சு. அவர் பிறந்தநாள் கூட வந்தாரப்பா, என்ன மாசு கூப்பிட்டு வந்தார்ல. அப்போ சரி, அப்போ முதலமைச்சர் பிறந்தநாளுக்கே வந்தார். அப்போ நம்பகமான ஆள் தான் அவர். அந்த பிரிவினெலாம் பார்க்கக்கூடாது. ரைட்டு. அவர் வலதுசாரி பிஜேபி சப்ராதா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் தாண்டி வேற ஒன்று இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள பார்ப்பனர்கள். நீங்கள் பார்ப்பனர்லேயே 2 வகை இருக்குது. அதிகாரத்தை சுவைத்தவர்கள்னு இருக்காங்க, அதுதான் ஆர்எஸ்எஸ் சிந்தனைன்னு சொல்கிறேன் நான். இந்த அதிகாரத்தை சுவைத்தவர்கள் தான் நான் சொன்ன பட்டியல் பூரா. என்ன வரிசையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஓடி ஓடி போய் ஈரான்லாம் போயிட்டு வந்து, ஈராக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து அப்படியே வந்து கார்த்திக் சிதம்பரம் கூட சேர்ந்துட்டு கனிமொழி நடத்திய வேடுகளில் வந்து சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து இணைய இதழில் வந்து தூக்கி எழுதி திராவிடத்தில் அப்படி இருக்கு பாரு, இது மாடல் ஆட்சி தான் உலகத்திலேயே சிறந்தது. இது வந்து ஜார்ஜ் வாஷிங்டனே சொல்லியிருக்காரு இப்படி ஒரு திராவிடம் வரும்னு. நான் வந்து பல்கலைக்கழகத்தில் தலைநகர்லேயே இருக்கேன், பேராசிரியர்னு எழுதினாலும் சரி. என்ன இன்னொரு நான் வந்து நல்ல ஓவியம் வரைவார அவர் பிள்ளை, அதனால் நான் வந்து நாடகமெல்லாம் போடுவேன், அதனால் வந்து நான் ஒரு எழுதுவேன் கட்டுரை என்ன சொல்லி ஒருத்தர் எழுதினாலும் சரி. எல்லாம் பார்த்தா அதே பிரிவு பட்டியல் போட்டு பார்த்தா எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள அதிகாரத்தில் சுவைத்த பார்ப்பனர்களாக இருக்காங்க. அதனால் பார்ப்பனர்கள், அப்படிப்பட்ட பார்ப்பனர்களுடைய ஆதரவில் தான் திமுக நின்றுச்சு. அதனால தான் டொப்புன்னு விழுந்துச்சு.
உங்களுக்கு அது ஏழரை பாப்பான் அந்த கட்சியில் தலைமை நான் என்ன உட்காந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கறது என்ன அதிகாரத்தை சுவைத்த பாப்பானா இருந்தேன் என்ன எல்லாம் வந்து கரெக்டாக போச்சு. ஆனால் இதை எதிர்த்து பெரியார் திடல் பெரியார் பேசுபவர்கள் மட்டும் குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கொள்கை முடிவு வச்சுருந்தா புதுசு தான் போகும். அந்த ஒரு நம்பிக்கையை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க, தனக்கு தானே இது நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறது. அதனால் எல்லா இடங்கள்லையுமே இப்படி தான் கதை. அதனால் இப்போ வந்து காங்கிரஸில் அவர் தெளிவாக சொன்னார். அதான் சார். இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி அடைஞ்சாச்சு, முடிஞ்சது. இப்போ 108 அப்படிங்கிறது நம்ம மேஜிக் 108 அனௌன்ஸ்டு 108. இப்போ ஒருவேளை திருச்சி கிழக்கில் அவர் ரிசைன் பண்ணால் அது 107 இப்போயே மாறுமா, இல்லை அவர் ரிசைனுங்க அது அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணும்போது தான் மாறும். அது வரைக்கும் அந்த இதுதான். ஆமாம், நம்பர் 108 மெஜாரிட்டி வரைக்கும் அந்த 108 தான் இருக்கும். 17 வரணும், 118 18 வரணும்னு சொன்னால் 120ன்னு மொத்தத்தில் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அது ஒரு விவாதம் இல்லை. என்ன ரிசைன் பண்ணி இன்னொருத்தர் நின்று வரணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெருசாக பாதிக்காது. பிரச்சனையே என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வந்து ராகுலும் கேசி வேணுகோபாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக கேரளாவில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு 5-6 விழுக்காடு குறைந்தபட்சம் விஜயின்றிய ஆதரவு வாக்குகள் இருக்குது. அதனால் அதை எடுத்தாகணும். அப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வருவது உத்தரவாதமாகும் பினராயி விஜயனை எதிர்த்து என்று கேசி வேணுகோபால் முடிவு பண்ணி மேலிருந்து சொல்லி அதற்காக ராகுலும் ஒப்புக்கொண்டு அதற்கான உள்ள மூவ்ஸை வந்து நடத்தும் பொழுது, இங்கிருந்து வந்து சிதம்பரம் வந்து நேரடியாக போய் தலையிட்டு திமுகவுக்கு ஆதரவாக செய்தாகணுமே, நமக்காக போன முறை தோற்று போயும் நம்மளை வந்து வெற்றி பெற வைத்த ஒரு குடும்பமாச்சு, அந்த குடும்பத்துக்கு நம்ம விசுவாசமாக இருக்கமே, வாழ்க்கையில் தலை வணங்கவே மாட்டோம்னு சொல்லக்கூடிய நாம் போய் கலைஞர்கிட்ட காலில் விழுந்தோமே, தலை வணங்கினோமே என்பதெல்லாம் நினைவில் வைத்து அவர் பையனுக்கும் விசுவாசமாக இருக்கணுமே என்பதற்காக நமக்கு மீண்டும் மாநிலங்களவை வேண்டுமே என்பதையும் சேர்த்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டார் என்பதனால தான் இந்த கட்டாய கல்யாணம் நடந்துச்சு. திமுக காங்கிரஸ் கட்டாய கல்யாணம். ஆனாலும் ராகுல் காந்தி அந்த தன்னுடைய இதை கருத்துக்களை ரிசர்வ் பண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தார், உறவுகளை வச்சுக்கிட்டே இருந்தார். 2 பேர் மூலமாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இவர் மாணிக் தாக்கூர், இவங்க மூலம்லாம் வந்து விஜய் கூட. அப்போ அவரை பொறுத்தவரை உள்ள அந்த உறவுகளில் நீங்கள் ஒரு மாதிரி உதவணும், கேரளாவுக்கு கூட உதவினா போச்சு, இதெல்லாம் வந்து வெளியே இப்படி ஒன்று உள்ளே நடந்திருக்கும் என்ற யூகத்திலிருந்து பேசுகிறேன். உள்ளே நடந்ததாகவும் அவங்களும் யாரும் ஆதாரம் கொடுக்கல, வெளியவும் பச்சையாக தெரியல. நாளைக்கு கேரள தேர்தல்னா இன்று காலையில் திருநெல்வேலியில் பேசுகிறார் விஜய். உண்மையான காங்கிரஸ் நம்முடன் இருக்கிறது சொன்னாரா? இதுக்கு என்ன அர்த்தம்?